வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்டேட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் காலையில் நமக்கு நிஃப்டியோடைய லெவல், இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட லெவல், செக்டார் டேட்டா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு, அப்புறம் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் முதல்ல இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் எஃப்ஐஐ டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, அப்புறம் யூஎஸ் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட், அதுக்கப்புறம் கோல்டு சில்வர், இந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் நம்ம போவோம். ஓகே, முதல்ல நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி இன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 26,976 24,100 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இறங்கி 24,000 வந்துச்சு. அகைன் 24,100. ஒரு கிளியர் சைட்வே மார்க்கெட்டை ஒரு 100 புள்ளிகளுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவில் இதில் பேங்க் பீஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்தது. 287 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி ஏற்றம் கொடுத்தது. அதை பொறுத்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்தளவில். ஸோ செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃபென்ஸ் செக்டார் பெரிய அளவிலான ஏற்றம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும் ஏற்றத்திலேயே இருந்தது டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. 3.9% டிஃபென்ஸ் செக்டார் ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. பிஎஸ்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.7% ஏற்றம் கொடுத்துருக்கு. இறங்கின செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் மட்டும் 0.6% இறங்கியிருக்கு. பெரிய லெவலில் இறங்கல. அதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாடா மோட்டாரோட ஜாகுவார் அந்த ரிசல்ட் வந்தது. அதனுடைய ரிசல்ட் வந்தோடனே டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டவுனில் போயிடுச்சு. ஸ்டாக்கு பெரிய லெவலில் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆட்டோ செக்டாரையும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டாடா மோட்டார் பண்ணிட்டாங்க. பட் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. டாடா மோட்டார்ஸ் இறங்குதுன்னா யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த செக்டார் டேட்டாலாம் நம்ம இந்த வருஷம் நேரோ ரேஞ்சில் பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டார் பார்த்துருந்தோம். அப்புறம் பப்ளிக் செக்டார் பிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, அது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிஎன்எக்ஸ் பிஎஸ்சி இது இந்த வருஷத்துக்கு நேரோ ரேஞ்சில் இருந்த 2 செக்டார் அதுதான். ஓகே, அது ரெண்டுமே இன்னும் ஒரு ஏற்றத்துக்கு தயாராகலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும். சரிங்களா, இன்னும் ஏற்றம் ஆரம்பிக்கலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 6 மாதம் நமக்கு டைம் இருக்குது. அடுத்தது இன்றைக்கி டோட்டல் மார்க்கெட்டில் ஏறின செக்டார் அப்படின்னு ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ இன்றைக்கி பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்துருந்தது 17%. அதுக்கப்புறம் பராஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றம் கொடுத்தது இல்லை. டிஃபென்ஸ் செக்டாரே 4% ஏற்றம் கொடுத்தது இல்லையா, 3.9%. ஸோ அதில் பராஸ் டிஃபென்ஸ் 17% வரைக்கும் 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டார்டெக் 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. பேங்க்கில் ஐடிபிஐ, யூகோ பேங்க்லாம் ஏற்றம் கொடுத்துருந்தது. எல்லாமே நிறைய ஸ்டாக்ஸ் 10% மேலே 8% மேலே இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய கன்சாலிடேட் ஃபுல் டேட்டாவை நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது ETF அப்படின்னு பார்க்கும்பொழுது ETF பொறுத்தளவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் 4%. அதுதான் டிஃபென்ஸ் செக்டார் 4% ஏற்றம் கொடுத்துருந்தது. பிஎஸ்சி பேங்க் 1.7% ஏற்றம் கொடுத்துருந்தது. சிபிஎஸ்சி ETF 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ ஏறாத ETFன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் பீஸ் ஏறலாம், கோல்டு பீஸ் ஏறலாம். ரெண்டுமே பெரிய அளவில் நஷ்டம்லாம் இல்லை. ஒரு 0.5%, 0.3% அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதனால் பயங்கரமாக இறங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, நம்ம இப்போது ஒரு விஷயம் இறங்குனா பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நியூஜென் ஸ்டாக் இறங்குச்சு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றம் கொடுத்துச்சு. நேற்றுக்கெலாம் ஏற்றம் கொடுத்துருச்சு. போன வாரம்லாம் ரெடிங்டன் ஸ்டாக் இறங்குச்சு. இறங்கும்போது வாங்கினவங்களுக்குலாம் இந்த வாரம் லாபம் கொடுத்தது. கோல்டு அதுக்கு முன்னாடி வாரம் நல்லா இறங்குச்சு. சில்வர் நல்லா இறங்குது. சில்வர் இறங்கினதுக்கப்புறம் திடீர்னு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி இறங்கும் பொழுது தான் நம்ம வாங்கி வச்சுட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கணும். இறங்கும் போது நல்லா 10%, 12%, 20% இறங்குதா வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருக்கணும். அப்போ அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்லேயாவது நமக்கு ஒரு 5% ஏற்றம் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அடுத்தது ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் கெய்னரில் பராஸ் டிஃபென்ஸ் தான் வந்திருந்தது. டாப் லூசர்ஸில் டாடா மோட்டார்ஸ் 8% வரைக்கும் லார்ஜ் கேப்பில் நமக்கு டவுன் பண்ணியிருக்கு. டாப் கெய்னர்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய இண்டைசஸில் டிஃபென்ஸ் செக்டார், அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் ப்ரைஸ் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் நிஃப்டி 50 இருந்த கம்பெனிகளில் ட்ரெண்ட்டு 7% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. பெரிய விஷயங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3% ஏற்றம்.
ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 2.6% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே வந்து டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் டாடா மோட்டார்ஸ் 8.3%, சிப்லா வந்து 1.6%, ஓஎன்ஜிசி வந்து 1.2% கொடுத்துருக்கு. இதில் 52 ஹையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பங்குகளில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், அதானி போர்ட்டு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ் இதெல்லாமே வந்து 52 ஹையில் இருக்குது. ரெண்டாவது அதானி குரூப்புக்குனே தனியாக ஒரு ஃபண்டு நம்ம வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அதானி குரூப்புக்கு மட்டும், அதாவது அதானி போர்ட்டு, அதானி பவர், அதானி என்டர்பிரைசஸ், அப்புறம் அதானி க்ரீன் எனர்ஜி, அதானி வில்மார், இந்த மாதிரி அதானி குரூப்புக்கு மட்டும் ஓகேவா நம்ம தனியாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு அதானி குரூப்பு இது வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டைலாக கூட இருக்குது நிறைய பேர்கிட்ட. அதாவது டாடா குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா கன்சியூமர், டாடா பவர், டாடா மோட்டார்ஸ், ஓகே டாடா கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் டாடா குரூப்பில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வெல்ஸ்பன் எடுத்திங்கன்னா வெல்ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ், வெல்ஸ்பன் லிவிங்கு அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி பிர்லா குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா பிர்லா கேபிள், பிர்லா சாஃப்ட், அந்த மாதிரி பிர்லாலேயே போவாங்க. பிர்லா குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு குரூப்புக்கு 1 லட்சம் அந்த மாதிரி வந்து போடலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நிஃப்டி 500 தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதிகமாக நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது நிஃப்டி 500ல். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஐடிபிஐ பேங்க். ஓகே, இதில் பாருங்கள் ஐடிபிஐ பேங்க் வந்து நமக்கு 17% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமான நல்ல வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க்கு 7%, ட்ரெண்ட் 7%, ஒலக்ட்ரா கிரீன் டெக் 6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. நிஃப்டி 500லேயே வந்து நமக்கு டாடா மோட்டார்ஸ், பிஎஸ்சி, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், சிஎன்டெல்லாம் வந்து பெரிய அளவில் டவுன் ஆயிருக்கு. ஃபேக்ட்டும் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாமல் நமக்கு ஹீட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சர்வீசஸில் அதிகமாக மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. ஐடி சாஃப்ட்வேரில் சைபர் டெக்கு, கேல் சாஃப்ட் வந்து ஏற்றம் கொடுத்து. கேல் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்க்யூட் லிமிட்டில் வருது. நோட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம மிஸ் பண்ணாத ஸ்டாக், நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்டாக்லாம் ஸ்மால் கேப்பில் இருக்கும், மிஸ் பண்ணிவிடுவோம். ஏரோஸ்பேஸில் எம்டார் டெக்னாலஜிஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், கிருஷ்ணா டிஃபென்ஸ் நோட் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆட்டோமொபைலை பொறுத்தளவில் ஒலக்ட்ரா கிரீன் டெக்கு, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், ஒலக்ட்ரா தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸில் பெருசாக எதுவுமே ஏறலை. பேங்க்கில் ஐடிபிஐ பேங்க் 17, சென்ட்ரல் பேங்க் 5, அவ்வளோதான். ரியாலிட்டியை பொறுத்தவரை பிரிகேட் என்டர்பிரைசஸ், சினி லைன் இந்தியா, அவ்வளோதான். மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் ஸ்ரீ குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் 6.5% ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கவனிக்கணுங்க. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் ஸ்ரீ குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ட்ரேட் ஃபினான்ஸ் லிமிடெட்னு போட்டிருக்காங்க, ட்ரேட் ஃபின் லிமிடெட்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் அவங்க மோனோபோலியான்றதை பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே, அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வேதாந்தா குரூப்பை பொறுத்தவரை டீமெர்ஜர் பண்ணனால வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா பவர், வேதாந்தா அயன், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் 4 கம்பெனி ஸ்டாக்காக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு கிடச்சிருக்கும். ஓகே, 4 ஸ்டாக்ஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுடைய ஐபிஓவில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆர்டர்ஸில் வந்து எந்தெந்த கம்பெனி ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போது இது வந்து நான் என்னோடய ஜிரோதா பிளாட்ஃபார்மில் இருக்கேன், டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் எடுத்துருவோம். சில்வர் பீஸை பொறுத்தவரை 0.6% டவுனு, கோல்டு பீஸை பொறுத்தவரை 0.3% வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி பீஸ் ஓரளவுக்கு ஏற்றம் தான் கொடுத்துருக்கு, 0.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. இது இல்லாமல் நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஸ்டில் நாளைக்கு வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓகேவா, யாராவது இந்த 7.53% ஈல்டு விருப்பம் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, கவர்மெண்ட்டில் நான் சேஃபாக போடணும்னு நினைக்கிறவங்க, இந்த 7.53 ஈல்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று க்ரீன் பாண்ட் இருக்குது, ஒன்று கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து பயன்படுத்த முடியுமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தானே, பாண்ட்ஸில் நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாண்ட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் பாண்டுன்றப்போ என்ன பயம் வேண்டியிருக்கு. அடுத்தது ஆர்டர் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கியான் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆர்டர் எடுத்திருக்காங்க. HFCL பாருங்கள், மேஜர் ஆர்டர் எடுத்திருக்காங்க. 2666 கோடிக்கான ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்லேருந்து ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஆர்டர் எடுத்த கம்பெனி இது ஒர்க் ஆர்டர் ரிசீவ்டு டேக் ஆன் கம்பெனி. அடுத்தது மெட்டா இன்ஃபோ ஆர்டர் எடுத்திருக்காங்க 2.4 crore. வேறு என்ன ஆர்டர் இருக்குது நமக்கு? மேஜர் ஆர்டர் இன்ஃப்ளோ இது என்னது? ராஜேஷ் பவர் சர்வீசஸ் மேஜர் ஆர்டர் 211 கோடிக்கான ஆர்டர் வந்து எடுத்துருக்குறாங்க. இன்டர்ஆர்ச் பில்டிங் சொல்யூஷன்ஸ் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 87 கோடிக்கான ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. சிஆர்ஆம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்கு. ஆர்டர் வின் பண்ண கம்பெனிகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
டெப்ட் ஃபண்ட் ரைசிங்கில் டாடா கேபிட்டல் லிமிடெட் இருக்குது. ஸோ டெப்ட் ஃபண்ட் ரைசிங்னா இப்போ டாடா கேபிட்டலோடைய டெப்டெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 8% மேலே வராது எனக்கு தெரிஞ்சு. கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இல்லைன்னா தான் நான் இவ்வளோ அதிகமாக தரங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி கெஞ்சிருது. நல்ல பாண்டுனா இவ்வளோ தான் தருவேன், இஷ்டம்னா வாங்குங்க இல்லைன்னு போங்க அப்படி. அதனால தான் 12% கொடுக்குற பாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக இல்லாமல் போகலாம், சில நேரங்களில் நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனியாக இருக்கலாம், ரேட்டிங் BBB இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம மற்ற என்ன டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வேணாம். OFS GIC வந்து முடிஞ்சு போச்சுங்க 330யோட. இன்னைக்கு யார் யார் அப்ளை பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னுடைய ரெஃபரல் லிங்க். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஜூன் 22 வரைக்கும் டெலிகிராம் ஒர்க் ஆகாது, அதுக்கப்புறம் டெலிகிராம் ஒர்க் ஆகும். காலையில் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் மட்டும் ஒர்க் ஆச்சு, அப்புறம் திருப்பி இப்போ ஒர்க் ஆகல. ஸோ அதனால் ஜூன் 22 வரைக்கும் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சோடனே திருப்பி டெலிகிராம் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ IPOவில் வந்து நமக்கு 4 IPO ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக வந்து 4 IPO இருக்குது. 19 தான் லாஸ்ட் டேட் அந்த 4 IPOக்கும். ஆனால் 4 IPOவுமே வந்து மெயின் போர்டு IPO இல்லை, ஸ்மால் கம்பெனிஸ் தான். அதனால் 2,75,000 நமக்கு தேவைப்படுது. அது எப்படி அப்ளை பண்ணணுமா அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்கமிங் IPOவில் வந்து நமக்கு 18 2 கம்பெனி இருக்குது, 19 2 கம்பெனி வருது, 23 ஒரு கம்பெனி வருது. இது இல்லாமல் ரிலையன்ஸ் ஜியோ வெயிட்டிங்கில் இருக்குது, NSC வெயிட்டிங்கில் இருக்குது, மேக் மை ட்ரிப்பு வெயிட்டிங்கில் இருக்குது, போட் வெயிட்டிங்கில் இருக்குது, SBI மியூச்சுவல் ஃபண்டு வெயிட்டிங்கில் இருக்குது. முக்கியமான IPOலாம் வந்து நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் பார்க்கும் பொழுது, UK ஆயில் வந்து $80, ஆக்சுவலாக வந்து 80க்கு கீழே வந்துருச்சுங்க. நேற்றுக்கெலாம் $78 வந்துருச்சு. ஸோ UK ஆயில் கிராஷ் ஆனது. UK ஆயில்னால் நான் சொல்கிறது வந்து பிரெண்ட் க்ரூடை தான் சொல்கிறேன். க்ரூட் ஆயில் வந்து கிராஷ் ஆனது வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது மார்க்கெட்டுக்கு. ஓகே, ரெண்டாவது அந்த பீ ஸ்டாக்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது, மார்க்கெட்டை மேலே ஏற்றி கொடுத்துட்டு போச்சு. இப்போ இன்றைக்கி வந்து அந்த UK ஆயில் கிராஷ் ஆனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்ல, அதில் ஒரு 2% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் இப்போதைக்கு வந்து S&P 500 1.4% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு, மொமெண்டம் இண்டெக்ஸு. அடுத்து வந்து யூஎஸில் சில்வர் வந்து நமக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. நம்மளும் அப்போ ஏற்றத்தை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், அட்லீஸ்ட் இறங்காமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை 94 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 24,088 புள்ளிகளில் இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி வந்து 24,094 இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இது ஏற்றம்லாம் சொல்ல முடியாது. நாளை காலையில் தான் நம்ம திருப்பியும் செக் பண்ணணும். கிஃப்ட் நிஃப்டியை ஏற்றத்தில் இல்லை, மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏறலாம். அடுத்தது கோல்டை பொறுத்தளவில் கோல்டும் வந்து USDயில் ஏறிட்டு தான் இருக்குது. USD INR பொறுத்தளவில் 94.5 லெவலில் நம்ம அப்படியே நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 94.5க்கு கீழேயும் பெருசாக போக மாட்டேங்குது, அதை மேலே ஏற விடாமலும் நம்ம வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பிட்காயினை பொறுத்தளவில் $65,000 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஆல்ரெடி லோ வந்து $59,000 போச்சு. உடனே அங்கே கண்ணாப்பிரான பையிங்கை போட்டு $65,000 வந்து பிட்காயினை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இது இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் பார்க்கணும், FII டேட்டா பார்க்கணும். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவில் டவ் ஜோன்ஸு 161 புள்ளிகள் ஏற்றம் இருக்குது, S&P மைனஸில் இருக்குது, நாஸ்டாக் 27 புள்ளிகள் மைனஸில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 4 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. நிக்கி மட்டும் வந்து 497 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ பெருசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டவ் ஜோன்ஸ் மட்டும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமாக ஸ்பேஸ் எக்ஸ் முடிஞ்சால் US ஸ்டாக்ஸில் வந்து ஸ்பேஸ் எக்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, ஸ்பேஸ் எக்ஸை வாங்கியிருக்கிறவங்க இன்னும் 10 வருஷத்தில் மில்லியனியர் ஆகிடுவாங்க, பெரிய பணக்காரங்கள் ஆகிடுவாங்க அப்படின்னு அந்த ஈக்விட்டியை வாங்கினா. ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக்குக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸில் பயங்கரமாக ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அந்த ஸ்டாக்கு மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் IPO இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த வாரம் தான். ஸோ அதனால் US ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றத கேட்டுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஆப் இப்போ வந்துருச்சு US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஆப் வந்து நம்ம பயன்படுத்தி வந்து US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம தேடி போகலாம். அதே மாதிரி அது வந்து அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது கரன்சிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி US டாலர்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு கணக்காக மாறிடும். ஸோ 2 பெனிஃபிட் அதில் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இன்றைக்கான FII டேட்டா பொறுத்தளவில் 102 கோடிக்கு வந்து FII பை பண்ணியிருக்காங்க, DIIயும் பை பண்ணியிருக்காங்க.
இதில வந்து நீங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல வந்து எஃப்ஐஐ நெறைய பை பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நெறைய பை பண்ணல. செல்லிங்ல தான் இருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஐ எப்பயுமே ஆப்ஷன்ஸ்ல செல்லிங் சைடு தான் போவாங்க. ஓகே. அதனால அந்த மத்த டேட்டாவையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? பட் இது வந்து ஒரு ஒரு ஓரலான ஒரு டேட்டா தான். பையிங் வந்து 102 கோடி, செல்லி டிஐஐ வந்து பையிங் 1561 கோடி. ஸோ பையிங்ல இருக்க எஃப்ஐஐ, குளோபல் மார்க்கெட் நியூட்ரலு, கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரல். ஸோ நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். எங்க பிரேக் அவுட் நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன ஹை தொட்டிருக்கோ, அத நாளைக்கு பிரேக் அவுட் நடக்குதா அப்படின்றத பாருங்க. அதே மாரி நாளைக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டிய ஒரு தடவ நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? சரி. இது இல்லாம வேற எந்த தகவல் வந்தாலும் நான் அடுத்தடுத்து வந்து இதில டெலகிராம்ல போஸ்ட் பண்ண முடியாது. நம்ம யூடியூப்ல போட முடிஞ்சா நான் போட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ்ல முடிஞ்சாலும் அப்பப்போ அப்டேட் குடுத்துர்றேன். ஓகே. ஸோ வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க வந்து இன்னைக்கு என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துனீங்க? என்ன பண்ணீங்க? அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு கீழ குடுங்க. நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, இப்ப எனக்கு இன்ட்ராடே பண்றதுக்கு டைம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு 22, 23 வயசு பசங்க வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட்டு, பிளட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்படியே 30 வயசு வரும்போது கொஞ்சம் தயங்குவாங்க. 40 வயசுலாம் தொட்டுட்டா கண்டிப்பா இன்ட்ராடே போவே போவாதீங்க. ஏன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியாது. ஓகே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்குற அளவுக்கு 40 இயர்ஸ்லலாம் அது கேப்பபிலிட்டி இருக்காது. ஓகே. ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ட்ராடே ட்ரேட்லேருந்து வெளிய வந்துருவாங்க. பட் இப்பயும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, நீங்க அல்காரிதம் போட்டீங்கன்னா பண்ணலாம். அல்காரிதம் இப்ப இருக்கிற அல்காரிதம்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அல்காரிதம்னா வந்து எப்படி நீங்க மேனுவலா ட்ரேட் பண்ணா 100ல ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ, அதே மாரி தான் அல்காரிதமும். அல்காரிதம்லயும் 100ல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. எல்லா அல்காரிதமெல்லாம் ஜெயிக்காது. தப்பா போயிடுச்சுன்னா, அப்படியே ஒரே நாள்ல மொத்தமா வைப் அவுட் ஆயிரும் கேப்பிட்டல். ஓகே. அதனால அல்காரிதம்லயும் எந்த அல்காரிதம் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கோ, ஒரு மீடியமான ஒரு செட்டப் இருக்கோ, அத தான் வந்து நம்ம பண்ணணும் அல்கோல. அது இல்லாம ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஈஸி தான். ஸ்விங் ட்ரேடிங்க்கு யாருக்குமே இறங்கும்போது வாங்கி வச்சுக்க போறோம். அடுத்த வாரம் ஏறுனா விக்க போறோம். நான் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 20,000 கேப்பிட்டல் குடுப்பேன். அதுக்கு மேல குடுக்க மாட்டேன். நல்ல ஈக்விட்டியா இருக்குன்னா 40,000 குடுப்பேன். இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, அடுத்து ஒரு 20,000 ஆவரேஜ் பண்ணி 60,000 குடுப்பேன். இப்படி 20,000, 20,000 தான் ஒரு ஈக்விட்டிக்கு வந்து நான் டிராவல் பண்ணுவேன். ரூ. 20,000 போகும்பொழுது அந்த ஸ்டாக் ஒரு 5%லேருந்து 6% ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10%னா 2,000, 5%னா ரூ. 1,000. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் ஒரு நாளைக்கு ரூ. 1,000, ரூ. 1,500 குடுக்குதுன்னா, அத குவிட் பண்ணிட்டு நான் அன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க க்ளோஸ் பண்ணிருவேன். ஆனா, லாங் டெர்ம்னு வைக்கிற ஸ்டாக்ஸ அந்த ஸ்விங் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வைக்கவே வைக்காதீங்க. வேற ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல வைங்க. ஸ்விங் ட்ரேடிங் மைண்ட் செட்டோட நீங்க லாங் டெர்ம பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா, அந்த தப்ப நான் நெறைய நாள் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்றது எல்லாமே என்னுடைய அனுபவம். நான் எங்கேயும் போய் யார்ட்டயும் கத்துக்கல. ஓகேவா? நான் யார்ட்டயும் போய் எதுவுமே கத்துக்கல. நான் எங்கேயும் ட்ரெய்னிங்லாம் போனது கிடையாது. சர்டிஃபிகேட் வாங்கினது கிடையாது. எதுவும் கிடையாது. என்னுடைய அனுபவம் தான். நான் வந்து எல்லாத்தையும் என்னால வந்து லாங் டெர்ம்ல ஹோல்டிங்கே வைக்க முடியல. ஏன் நம்ம வந்து ஃபோமோவா நம்ம பண்றோம்? ஃபோமோவும் எனக்கு இல்ல. ஆனா லாங் டெர்ம்ல வைக்க முடியல. ஏன்னா, என் மைண்ட் செட் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு, நான் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, எதெல்லாம் இன்னைக்கு லாபத்தில இருக்கோ அத வித்துருவேன். ஸோ, அப்போ லாங் டெர்ம்க்கு கொண்டே மாட்டேன். அப்போ வேற டிமேட் அக்கவுண்ட் அது லாங் டெர்ம் அக்கவுண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில லாங் டெர்ம்க்கு போட்டேன்னா, அது ஓப்பனே பண்ணது கிடையாது. அது அப்படியே கிடக்கும். அதனால இதுலேருந்து வர லாபத்தெல்லாம் எடுத்து, இன்னொரு அக்கவுண்ட்ல லாங் டெர்ம் அக்கவுண்ட்ல வந்து நீங்க 1000, 2000, 5000 அந்த மாரி போட்டுக்கிட்டே வாங்க. அத அப்பப்போ பார்க்கவே வேண்டாம். டெய்லி உங்க வேலைக்கு ஸ்விங் ட்ரேடிங் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் பண்ற இப்ப ஸ்ட்ராட்டஜி. அந்த மாரி நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? எவ்வளோ ப்ராஃபிட் பண்றீங்க? இல்ல என்ன மாரி வந்து நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? கரண்ட்டா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன்ல இருக்கு? அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கீழ ஷேர் பண்ணலாம். ஓகே. அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வணக்கம்.